உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஈரோடு மக்கள் விஜய் பேசியிலிருந்து திமுகவுக்கு எதிரான ஒரே சக்தி நாங்க தான் அந்த செய்தியை தொடர்ந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த கூட்டத்துல ரொம்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா இந்த கூட்டத்துல தான் முதல் முறையாக அந்த பழைய திமுக தீய சக்திங்கிறதையும் தாவேகா தூய சக்திங்கிறதையும் அவர் வலியுறுத்தி சொல்றாரு. அதிமுக பிஜேபியோட கூட்டணியே இல்ல என்பதையும் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அதை உறுதியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னமும் பல சீனியர்ஸ் வந்து தாவேக்காக வருவாங்கன்னு அவங்க உறுதியா எடுத்திருப்பாங்க. சீனியர் லீடர் அவருக்கு 77 வயசு ஆகுதுங்க. என்னங்க இவ்வளவு சீனியரா இருக்காரு அப்படின்னு ஜனங்க நினைக்கல. ஏன்னா சின்ன சின்ன இன்டர்வியூஸ் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க எல்லாருமே வந்து அதை வரவேற்கிறாங்க. 2 காரணம். ஒண்ணு, ரொம்ப வயதுல கம்மியா இருக்காங்க பெண்கள் இல்ல ஆண்கள். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் வந்து ஒரு பெரிய கடல், ஒரு காடு, திக்கு தெரியாத காடு. இதுல வழிகாட்டுறதுக்கு ஒரு சீனியாரிட்டி தேவை. அதை வந்து நம்ம தலைவர்களை விட செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்கள் நமக்கு சரியா வழிகாட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறு இல்லை. நான் இத்தனை நிமிஷம் தான் பேசினேன், அத்தனை நிமிஷம் தான் பேசணும்னு சொல்றது தவறு. திமுக வந்து தீய சக்தி, திமுகவுக்கு மாற்று வந்து தாவேகா மட்டும்தான். களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பிஜேபியோட குறைபாடுகள் இது எல்லாத்தையுமே, பிஜேபிங்கிற பேரை வந்து அவர் இது வரைக்கும் அவர் நேரில் சொல்லல. இப்பவும் அவர் சொல்லாம கூட்டத்துல இருந்தா அந்த பதில வாங்கினாரு. அப்போ அடுத்த கட்டமா விஜய் எதை நோக்கி போறாரு அப்படின்னா, அவர் கட்சியில இன்னும் நிறைய பேரை இணைக்க போறாரு. அவர் கட்சியில 2026 முதலமைச்சர் வேட்பாளராக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு இடம் இருக்கு. பட் அவர் அது கொஞ்சம் வேற மாதிரி, உங்களுக்கு எல்லாம் நீங்க வாடகைக்கு தானே இருக்கீங்கன்னா அப்படி அதை வேற மாதிரி அவர் பேசிட்டாரு. பட் எதுவாக இருந்தாலும் அவர் முன்பை விட கூட இப்போ வந்து நல்ல அக்ரஸிவாகவும் செய்திகளை வந்து தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற மாதிரியும் சொல்றாரு. அவரோட கூட்டத்தை கேட்க வந்திருக்கிறவர்களும் அவருக்காக வராங்கன்னு நல்ல தெளிவாவே தெரியுது. ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. களத்துல இல்ல சொல்ல வேண்டியது இல்லைன்றாரு அவரு. அதாவது அதிமுக மெசேஜ் அவர் தான் எம்ஜிஆர் எடுத்துட்டாரு, ஜெயலலிதாவை எடுத்துட்டாரு, அதெல்லாம் எடுத்துக்கிடலாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீங்க கேள்வியே கேட்க கூடாது. பொது சொத்து, அவங்க எல்லாம் பொது சொத்து அப்படின்னா 2 தலைவர்கள் தான் அதிமுக தலைவர்களேங்க. அண்ணாவை ஏற்கனவே எடுத்துட்டாரு. அப்ப அதிமுகவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தான், அவங்களே எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அதிமுகவே வந்து டிவிகே தானே. சோ களத்துல இருக்கிறது ஒண்ணு திமுக, இன்னொன்னு டிவிகே. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம் சார். ஈரோடு மக்கள் சந்திப்பு அப்படின்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த 2-3 நாட்களாக. அந்த சந்திப்புக்கு பிறகு விஜய் அவர்களின் பேச்சு அப்படின்றது இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடத்திற்கும் மேலான ஒரு ஸ்பீச், பெரிய ஆரவாரமான ஒரு ஸ்பீச். கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதை, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய தீய சக்தி என்ற வார்த்தையை இப்போ விஜய் அவர்கள் கையில் எடுத்து ஒரு 4 முறை தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தது இந்த ஸ்பீச்? விஜய் அவர்களுடைய இந்த ஈரோடு மக்கள் சந்திப்புன்றதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்ரோஷமா இருந்தது. நீங்க சொன்னது சரிதான். பொலிட்டிக்கல் அக்ரெசிவ்னஸ் நல்லாவே தெரிஞ்சது. ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து திருச்சியிலிருந்து பார்த்தோம். கரூர் வரைக்கும் ரொம்ப ஆர்கனைசேஷன் புவரா இருந்துச்சு. கரூர் கடைசியில் அவ்வளவு பேர் இறந்து போனாங்க. பாண்டிச்சேரியில கொஞ்சம் இம்ப்ரூவ்டா தெரிஞ்சது. காஞ்சிபுரம் வந்து அரங்க கூட்டம், அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பாண்டிச்சேரி மட்டும் பொது அரங்கம். எல்லாத்தையும் விட ஈரோடு வந்து நிச்சயமா பெட்டரா இருந்தது, வெல் ஆர்கனைஸ்ட். விஜய் ஸ்பீச்சும் மோர் பாயிண்டட். அதாவது களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரானது டிவிகே, திமுக தீய சக்தி. பழைய எம்ஜிஆர் பாயிண்ட், ஜெயலலிதாமா பாயிண்ட், அதை வந்து ஜெயலலிதாமா எடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு எம்ஜிஆரே வந்து 1977 சட்டமன்றத்திலேயே 5 விஷயங்கள்ல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு. 72 தீய சக்தி. 5 வருடம் கழித்து இங்க ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தோடனே சட்டமன்ற கூட்டத்துல முதல் கூட்டத்தொடரிலே 5 விஷயம் 2 பேருக்கும் காமன். அதாவது மாநில நலன், மொழி உரிமை, சமூக நீதி, பெண்கள் விடுதலை, இப்படி 5 விஷயத்த சொல்றாரு. எல்லாமே பெரியார் கொள்கைகள் தான். 5 விஷயங்கள்ல 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு. இன்றைய அதிமுக அப்படி இல்லை. அப்படின்னா இன்றைய தேதிக்கு ஒற்றை குழல் துப்பாக்கி வந்து திமுக தான். எப்படி டிவிக்கே அந்த இன்னொரு குழலா எப்படி மாறப்போகுதுங்கிறது எனக்கு தெரியல. என்றால் அதற்கான நிறைய பரிசோதனைகள் இருக்கு. ஆனா நான் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை, களத்துல இல்லாதவங்கள நான் விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லைன்னு அவரு நிறைய கட்சிகளை களத்துல இல்லைன்ட்டாரு. திமுக மட்டும் தான் களத்துல இருக்குது அவரோட கருத்துப்படி. பிஜேபி கொள்கை எதிரி. அவரை கூட்டத்துல கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் வாங்கிட்டாரு. அதனால பிஜேபி இல்லை. இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்றதை உறுதிப்படுத்திட்டாரு. 100% உறுதிப்படுத்திட்டாரு. பலரும் இன்னமும் வந்து சேரலாம்
ஏன்னா செங்கோட்டையன் வந்து சேர்ந்திருக்காரு, அவருக்கு நிறைய புகழாரெல்லாம் சூட்டிட்டு இன்னமும் வந்து சேரலாம், அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும். அது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்ம நிறைய பேர் பேர் அடிபடுறது நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். ஆனா இன்னமும் ஏதோ காரணத்தினால தயங்குறாங்க. ப்ராபபிலி உரிய அங்கீகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற தயக்கம் இருக்கும். சீனியர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அப்படி பழையவர்கள் நீங்கள் சேர்க்க உங்களோட நண்பா நண்பி குரூப் இருக்குல்ல, அது வெக்ஸ் ஆகும். ஏன்னா உங்க அட்வான்டேஜே என்ன, ஃப்ரெஷ்னஸ் தானே. இப்போ நீங்க வந்து புதிய தூய ஆட்சி தர்றது அப்படின்னா அந்த பழைய மாய ஆட்சி தந்தவங்களாம் இருக்கக்கூடாது இல்ல அதுல. செங்கோட்டையன் உட்பட தான் நான் சொல்றேன். செங்கோட்டையன் மேல எவ்வளவு புகார்கள் இருந்ததுல்ல. இப்போ நிறைய பேர் வந்து சேர போறாங்கன்னு இவரு கோடி காட்டுறாரு. அப்ப அவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு திமுகல இருந்து வரணும், இல்ல அதிமுகல இருந்து வரணும், இல்ல பிஜேபில இருந்து வரணும், அப்படித்தானே, காங்கிரஸ்ல இருந்து வரணும். எல்லாரும் பேர்லயும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கத்தானே செய்யும். அப்புறம் அது எப்படி தூய ஆட்சியாக மாறும்? ஒன்று தீயது, இன்னொன்று தூயதுன்னா கிட்டத்தட்ட அது மாயம் தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு என்னமோ அதுல வந்து அவரோட ஓட்டு வங்கி குறையுங்கிறது என் கருத்து. இப்போ செங்கோட்டையன் இருக்காரு, கடைசியில வெள்ளி செங்கோல் தராரு. இது ரொம்ப பழைய பாணியில வெள்ளி செங்கோல் கொடுக்கறது. முதலமைச்சரை வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார வச்சதே அதெல்லாம் சரியில்லைன்னு தான் நான் நினைச்சேங்க திருவண்ணாமலை மண்டல மாநாட்டுல. ஏன்னா மடிப்பாக்கம் வேலாயுதம் ஜெயலலிதா அவர்களை வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார வச்சாரு 1993-94. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து வீழ்ச்சி, அது தேவையில்லை. மக்களாட்சி நடைபெறுகிற இடத்துல செங்கோல் எதுக்கு, சிம்மாசனம் எதுக்கு? ரெண்டையுமே நான் சேர்த்து சொல்றேன். மோடி அவர்கள் வந்து செங்கோலை வாங்கி மண்டபத்துல வச்சப்ப அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நம்ம செங்கோலை வந்து பரிமாறுதல், அதிகார பரிமாற்றத்துக்கு சின்னம்னு ஒரு விசித்திரமான விளக்கம் எல்லாம் தரப்படுது. செங்கோல் காலத்துல நம்ம ஒழிச்சாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே செங்கோல் எது தெரியுமா? மாப்போசி அவர்கள் நடத்திய செங்கோல்ங்கிற பத்திரிகை. அந்த காலத்துல அது ரொம்ப பயங்கரமா விரும்பி படிப்போம், ஏன்னா பழைய செய்திகள் நிறைய வரும். இன்று ஏது செங்கோல், ஏது சிம்மாசனம்? ரெண்டுமே சரியில்லை. அங்க சிம்மாசனம், இங்க செங்கோல் அப்படின்னா திருப்பி அந்த பழைய சேம் ரூட் தான். அதாவது திமுக அந்த அதிமுக ஃபார்மேட்ல தான் விஜய் அவர்களும் வராருன்றது. நீங்களே சொல்லுங்களேன், எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் செங்கோல் கொடுத்தாங்க. அந்த படம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஃபெமிலியரான போட்டோ. அது முத்துமணி நின்றுட்டு இருந்தாருங்க. அது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி 2017 அந்த ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பதிவு வந்து, அப்புறம் நாங்கெல்லாம் இல்லைங்க அது முத்துமணிங்க, எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அவருன்னு சொல்லி விளக்கெல்லாம் சொன்ன உடனே சத்தம் இல்லாம அந்த பதிவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமிட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் செங்கோல் வாங்கும் போது அவரை மக்கள் நாடோடி மன்னரா பார்த்தாங்க. அது வேற விஷயங்க. எம்ஜிஆருக்கு பொருந்தின பல விஷயம் இப்போ பொருந்தாது. யோசிச்சு பாருங்க, வருஷம் என்னாச்சு, 87 மரணம். அதுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமும் நம்ம எம்ஜிஆர் பேரை நினைவு வைத்திருக்கிறதே உண்மையிலே அவரோட ஈகை குணத்தினாலதான் நான் எப்பவுமே நினைப்பேன். நான் எம்ஜிஆர் பத்திரிகையில இருந்து வந்தேங்க. எம்ஜிஆர் பத்திரிகை இல்லைன்னா நான் இல்லை. 1980. அப்ப எம்ஜிஆரிசம் என்றால் என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி தான். அதாவது ஜனங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு, மானசீக தொடர்பு. எம்ஜிஆரே தப்பு பண்ணா ஜனங்க மகாராசா ஏதோ தப்பு பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி உடனே மன்னிச்சிருவாங்க. அது ஒரு பெரும் சிக்கல். எம்ஜிஆர் கூட்டத்துல வந்து யாரையாவது பார்த்து கும்பிடு போட்டாருன்னா என்னைய பார்த்தா கும்பிடு போட்டாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு யாருக்குமே இல்ல. எம்ஜிஆர் பிழைகள் செய்தவர் தான், எவ்வளவு தவறான முடிவுகள் எடுத்தவர் தான். ஆனால் மக்கள் அதை மறக்கவோ மன்னிக்கவோ தயாராக இருந்தார்கள். அப்படி இன்றைய தேதிக்கு பிற தலைவர்கள் அந்த வரிசையில இல்லை என்பதுதான் என் கருத்து. அதற்கு முக்கிய காரணம் நான் எப்போதுமே நினைக்கிறது அவரோட ஈகை குணம் தான். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோ. அது அவரோட அவர் வந்து பணமே இல்லாத காலத்திலயும் இத்தனை கோடி ரூபா 500 கோடி ரூபாயை விட்டுட்டு தாங்க இவர் அரசியலுக்கு வர்றாருன்னு விஜய் பேசுறதுக்கு முன்னாடி டிவிகே தலைவர்கள்லாம் பேசினாங்க. எதுவுமே இல்லாதப்போ கொடுத்த ஒரு எம்ஜிஆர். அந்த கம்பேரிசன் சரி கிடையாது. பெரியார் கம்பேரிசன், பெரியார் தேர்தல் அரசியலுக்கு வரல, வேணான்ட்டார் அவரு. நான் என் கொள்கையை சொல்லணும், உன்கிட்ட ஓட்டு கேட்டேன் அப்படின்னா ஒண்ணு உனக்கு ஏத்த மாதிரி நான் பேச வேண்டியது வந்துடும். அதனால எந்த காலத்திலயும் தேர்தல் அரசியல் ஈடுபட போறது இல்லை. ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரும் தவறான்னு சொன்னாங்க. 1914 உருவாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி அருண்ராஜ் நினைக்கிறேன். 1916 நவம்பர் மாசம் ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்தல் அரசியல் இருந்தது. பெரியார் அதற்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்து அந்த பார்ட்டியோட பெயரெல்லாம் மாத்திட்டு திராவிடர் கழகமாக்கி தேர்தல் அரசியல இருந்து அதை எடுத்துட்டார். கொள்கை அரசியல் பேசுறது மட்டும்தான். அதனால கொள்கை எதிரி அரசியல் எதிரின்லாம் நீங்க பிரிக்க முடியாது. எல்லாருமே அரசியல் எதிரியா தான் இருக்கணும், இல்லைன்னா எல்லாருமே கொள்கை எதிரியா இருக்கணும். சின்ன பெரியார்னு உதயநிதியை சொல்லியிருக்க வேண்டாம், அது இளம்பெரியார், அது சரிதான். அந்த மாதிரியான ஒரு டைட்டில் வந்து யாருக்குமே கொடுக்க வேண்டியது இல்லை. பெரியார் தான். இளம்பெரியார், மூத்த பெரியார் அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நடமாடும் பெரியார் அதெல்லாம் வந்து சரியில்லை. அது சில நேரங்கள்ல வந்து இந்த அரசரை சுற்றி இருப்பவர்கள் ஆர்வ கோளாறு காரணமாக அளவுக்கு அதிகமாக பொழுவது. அது கிட்டத்தட்ட அது எம்ஜிஆர் மாதிரி தானே. எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், அதான் ஈடுபடாத விஷயமா போச்சுங்க. எம்ஜிஆர் தான், அண்ணா தான்,
காமராஜர் தான். அந்த அந்த ஃபார்மேட்டுகள் வேற. நம்ம வந்து அவங்க வாழ்க்கையில இருந்து உதாரணங்களை எடுத்துக்கலாம். அவங்க செய்த அரசியல் பிழைகளை நம்ம செய்யாம இருக்கலாம். மற்றபடி எல்லாரும் மனிதர்கள் தான். பிழைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அப்போ விஜய் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியல் ரீதியாக என்ன நிரூபித்திருக்கிறார் இப்படி நம்ம பார்க்கலாம். இல்ல அதுலதான் எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க, ஒரு கூட்டத்திற்கு வந்தா அந்த கூட்டம் என்ன டேக்அவே எடுத்துட்டு போகுது, இங்கே என்ன கொடுத்திருக்காரு, அந்த தலைவர் என்ன கொடுத்திருக்காருன்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க. இந்த ஈரோடு மக்கள் விஜய் பேசியதுல இருந்து என்ன எடுத்துட்டு போறாங்க? ஈரோடு மக்கள் விஜய் பேசியிலிருந்து திமுகவுக்கு எதிரான ஒரே சக்தி நாங்க தான் அந்த செய்தியை தொடர்ந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த கூட்டத்துல ரொம்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா இந்த கூட்டத்துல தான் முதல் முறையாக அந்த பழைய திமுக தீய சக்திங்கிறதையும் தாவேகா தூய சக்திங்கிறதையும் அவர் வலியுறுத்தி சொல்றாரு. அதிமுக பிஜேபியோட கூட்டணியே இல்ல என்பதையும் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அதை உறுதியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னமும் பல சீனியர்ஸ் வந்து தாவேக்காக வருவாங்கன்னு அவங்க உறுதியா எடுத்திருப்பாங்க. அதை அவங்க வரவேற்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையனுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு தெரிந்தது, கூட்டத்துல வரவேற்பு தெரிந்தது. சீனியர் லீடர் அவருக்கு 77 வயசு ஆகுதுங்க. என்னங்க இவ்வளவு சீனியரா இருக்காரு அப்படின்னு ஜனங்க நினைக்கல. ஏன்னா சின்ன சின்ன இன்டர்வியூஸ் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க எல்லாருமே வந்து அதை வரவேற்கிறாங்க. 2 காரணம். ஒண்ணு, ரொம்ப வயதுல கம்மியா இருக்காங்க பெண்கள் இல்ல ஆண்கள். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் வந்து ஒரு பெரிய கடல், ஒரு காடு, திக்கு தெரியாத காடு. இதுல வழிகாட்டுறதுக்கு ஒரு சீனியாரிட்டி தேவை. அதை வந்து நம்ம தலைவர்களை விட செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்கள் நமக்கு சரியா வழிகாட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறு இல்லை, அது சரிதான். ஆனா செங்கோட்டையனோட பழைய பாணி அந்த செங்கோல் கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்தரலாம். அது மாவட்ட செயலாளரும் செங்கோட்டையனும் சேர்ந்து கொடுத்ததுங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு. அது கேட்டுருங்க. இல்ல நீங்க ஒரு விஷயம் தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, இந்த மீட்டிங்லாம் நடக்கும்போது யார் நடத்துறா, அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த உள்ளூர் இருக்கிற நபர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம், அது இன்றைக்கு நடந்ததுன்னு பாக்குறீங்களா? கடைசியில அந்த மாவட்ட செயலாளர் வந்து செங்கோல் கொடுக்குற இடத்துல மட்டும் இருந்தாரு. ஓகே, பஸ்ல ஏத்தி மத்தவங்களை பேச விட்டதுங்கிறது தமிழ்நாட்டுல இதுதான். அதாவது பாண்டிச்சேரியில பார்த்தேன், தமிழ்நாட்டுல இதுதான். ஆனா ஸ்டேஜ் போடாம பஸ்ஸையே ஸ்டேஜா பயன்படுத்தும் போது சில இடைஞ்சல்கள் இருக்கு. ஏன்னா அதுல நிறைய பேர் ஏறி நிக்க முடியாது, அது இட பற்றாக்குறை இருக்கும், அது சேஃப்டியும் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரா ஏறி வந்து பேசினாங்க. அது எல்லாமே சரிதான். பேசுறவங்களுமே ரொம்ப நல்ல ஷார்ட்டா பேசினாங்க. ஏன்னா விஜய்க்காக தான் அந்த கூட்டம் வெயிட் பண்ணுது. இன்னொன்று பயங்கர ஏறு வெயில், 12-12:30 மணிங்கும் போது கொஞ்சம் சிரமம் தான். அதெல்லாம் நேரத்தோட அருமை கருதி மிக சரியாக துல்லியமாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம்தான். பட் விஜய் எந்த இடத்துல தமிழ்நாடு 2026 தேர்தல் களத்துல நிற்கிறாருங்கிறதான நம்ம பார்க்கணும். மஞ்சளை பத்தி பேசினாரு, அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இருக்குங்க. ஒரு விவசாய பட்டதாரியாக மஞ்சள் வந்து நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்துற மஞ்சள், அது மஞ்சள்ங்க, அது வேறங்க. அதுவும் நிறைய பயிரிடுவாங்க. அப்புறம் உலர் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா? உலர் மஞ்சள் வந்து மருத்துவ குணத்துக்காக, அதுல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கு, அதுக்காக பயன்படுத்தப்படுகிற உலர் மஞ்சள் வந்து ஈரோடு மாதிரியான இடங்கள்ல லோக்கல் வெரைட்டி, சின்ன நாடான்னு பேர் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முழுசுக்கும் பாலிசி எடுக்குதா? அதுல அவங்க வந்து வறட்சியை தாங்கக்கூடிய மஞ்சள்னு பிரகதிங்கிற ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க அதை அறிமுகப்படுத்தி. அது நம்ம பகுதியில வந்து அது எடுபட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த மஞ்சளை வந்து மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்துறோம். அப்போ பிக்கப் ஆகல. அது வந்து வெரைட்டி, அது ஈல்டு எல்லாமே கொஞ்சம் கூட. ஆனா அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் நம்ம லோக்கல் வெரைட்டில இருக்க மாதிரி அதுல இருக்காது. ஸோ இங்க வந்து லோக்கல் வெரைட்டியை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அப்ப அதை வந்து கமர்ஷியலைஸ் பண்றது, அவர் மதிப்பு கூட்டப்பட்ட மஞ்சள்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா? அதை மதிப்பு கூட்டுதல்ங்கிறதுல சில பிராக்டிக்கல் சிரமங்கள் இருக்கு. அதனாலதான் அதை வந்து அதுக்கான பெரிய அளவுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்க முடியல. ஆனா எஃபிஓஸ் இருக்கு நிறைய. ஃபார்மரோட ப்ரொடக்டிவிட்டி ஏரியா கூட்டுறதுக்காக எஃபிஓஸ் இருக்கு. இந்த எஃபிஓஸ் வந்து ஒன்னு எங்க விவசாய பட்டதாரிகள் நிறைய பேர் இப்போ ஒரு 50 வயசு 55 வயசுல இருக்கவங்க, சில ரிட்டையர்ட் பர்சன்ஸ், என்னோட நண்பர்களே கூட எஃபிஓ இருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட கிராப்புக்கு தான் அதை வைக்க முடியும். இப்போ மஞ்சளுக்குன்னா மஞ்சளுக்கு மட்டும். அப்போ ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல மஞ்சள் பயிரிடுற இடத்துக்கு நடுவில் அது இருக்கும். அதாவது ஒரு ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் மாதிரின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் பணம் தருதுங்க. அது நல்ல முயற்சியும் கூட. இது நீங்க எந்த பயிருக்குனாலும் வைக்கலாம். இப்ப நீங்க தஞ்சாவூர் பகுதிகளில் வந்து கோகனட்டுக்கு இருக்கு, இப்ப ஈரோடு பகுதிகளில் மஞ்சளுக்கு இருக்கு. ஸோ மஞ்சளை முற்றிலுமா கைவிட்டு விட்டார்கள்ங்கிற மாதிரியான அந்த பிக்சர் ராங் பிக்சர், அது தவறு. இன்னமும் வந்து முயற்சிகள் எடுக்கலாம் அப்படி சொல்லலாம். காளிங்கராயன் வாய்க்காலை பற்றி நினைவு கூர்ந்தல், அது நான் ரொம்ப பாராட்டுறேன். அது ஏன்னா காரணம் என்னன்னா, அது உலகத்தின் முன்னோடி நீர்த்திட்டங்கள்ல ஒன்றுங்க. தமிழ்நாட்டுல கல்லணை எப்படி பாப்புலரோ அதே மாதிரி காளிங்கராயன் 3ல அது ஒண்ணு. 1200கள், எப்போ 800 கிட்டத்தட்ட 750 வருஷமா அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 700 வருஷம் ஓல்டு ஒரு நீர்ப்பாசன திட்டம். அதே அங்க லோக்கலா இருக்கிற ஒரு பெரிய தளபதி, ஒரு ஊத்துக்குளி ஜமீன்தார், அவர் சொந்த செலவுல அதை பண்றாரு. எப்படின்னா, அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு சாப்பிட போறாரு, போதுன்றாரு சாப்பாடு.
ஏப்பா நீ அங்க ஊர்ல சாதாரண கம்பு சோளம் இதானப்பா சாப்பிடுவோம், இது அரிசி சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிடுன்னு சிஸ்டர் சொன்னோன்னே இவருக்கு சுருக்குன்னு ஆயிருது. இல்லையா, அப்ப நம்ம ஊர்ல வந்து நெல்லே நம்ம பயிரிடுறது இல்லையா, என்ன காரணம்ட்டு வரார். வரும்போது இந்த மாதிரி அதுல இருக்கிற டோபோகிராபிக்கல் டிஃபிகல்ட்டி, அதாவது பகுதிகளோட ஏற்ற இறக்கத்தன்மை, காவிரி வந்து அங்க ரொம்ப ஆழத்துல பாயுது, ரொம்ப கால்வாயை வெட்டி தண்ணி கொண்டு வரதுல இருக்க சிரமங்கள், இதை அவர் பார்க்கிறார். அப்புறம் ஒரு நாள் என்னதான் பண்ணன்னு தெரியல, கனவுல வந்து ஒரு பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அப்படின்னா இந்த வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரைக், ஒரு பொறி தட்டுது அவருக்கு. அதெல்லாம் விஜய் லேசா மென்ஷன் பண்ணாரு. ஆனா வரலாறு இதுதான். அவர் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாரு. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து அது காளிங்கராயர் நினைவை போற்றிய வகையில சிறப்பு தான். 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில தான் காளிங்கராயர் நினைவு கொண்டவர்லாம் கட்டினாங்க. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அதையும் நம்ம பாராட்டணும் இல்லையா, அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துக்கு பொருத்தமாக அது பேசியது. யாரு உரையை தயாரித்து கொடுத்திருந்தாலும் அவர்களையும் பாராட்ட வேண்டியதுதான். இதை தாண்டி இந்த அழகுணர்ச்சி இல்லைன்னா லோக்கலா பயிரிடுறத விவசாயிகள், இதை தாண்டி நம்ம அரசியல் தான் பார்க்கணும். அரசியல் பார்க்கும்போது விஜய் வந்து நான் இத்தனை நிமிஷம் தான் பேசுனேன், அத்தனை நிமிஷம் தான் பேசுனேன்னு சொல்றதை தவிர, திமுக வந்து தீய சக்தி, திமுகவுக்கு மாற்று வந்து தாவேகா மட்டும்தான், களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பிஜேபியோட குறைபாடுகள் இது எல்லாத்தையுமே, பிஜேபிங்கிற பேரை வந்து அவர் இதுவரைக்கும் அவர் நேரில் சொல்லல, இப்பவும் அவர் சொல்லாம கூட்டத்துல இருந்தா அந்த பதில வாங்கினாரு. அப்போ அடுத்த கட்டமா விஜய் எதை நோக்கி போறாரு அப்படின்னா, அவர் கட்சியில இன்னும் நிறைய பேரை இணைக்க போறாரு. அவர் கட்சியில 2026 முதலமைச்சர் வேட்பாளராக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு இடம் இருக்கு. இப்ப டிடிவி சேருவாரா, ஓபிஎஸ் சேருவாரா, கட்சியில சேரட்டாலும் கூட்டணியில இடம் இருக்கு. அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும் சொல்றாரு. அதாவது அவங்களோட அரசியல் செல்வாக்குக்கு ஏற்ப இடங்கள் மற்றும் ஆட்சியில் பங்கு, அதுதான் அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார். கட்சியிலேயே சேர்றவங்க அவங்களுக்கு அவங்க சீனியாரிட்டிக்கும் அவங்க பகுதிக்கும் ஏற்றவாறு பதவி, பொறுப்பு, கட்சி பொறுப்பு. விஜய் இதை சொல்றத விஜயை பார்க்க வந்தவர்கள், விஜயோட ஆதரவாளர்கள், விஜய் தொண்டர்கள் முழு மனதோட ஏத்துக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு வாக்குறுதிகள் பற்றி சில விஷயங்கள் சொன்னார். நான் காஞ்சிபுரத்துல சொன்னதை வேற மாதிரி புரிஞ்சு திருச்சி எல்லாம் வந்து சொன்னீங்க, நாங்க சொன்னது வேற நீங்க சொல்றது வேற அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர்றார். அவர் என்ன சொல்ல வந்தார், இங்க என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காஞ்சிபுரத்துல அவர் சொன்னது வந்துங்க மோட்டார் சைக்கிள், காரே வச்சுக்கிடலாம், அதை இந்த வாட்டி அது சரியா சொல்லல. அவரு மோட்டார் சைக்கிள் தான் அவர் சொன்னாரு. அப்பவே நினைச்சேன், அது போக மக்கள் பணத்தை எடுத்து மக்கள்கிட்டே கொடுக்கறது எப்படி இலவசம் அப்படின்னாரு. இந்த கேள்வி ஜெயலலிதா அவர்களே எழுப்பி அதுக்கு விலை இல்லாங்கிற பேரை சூட்டியாச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலம் 10 வருஷமே விலை இல்லாம தான் வரும். விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மின்விசிறி அப்படிதான் வரும். இலவச கறவை மாடு ஆடு வழங்கும் திட்டத்தை கூட விலையில்லான்னு மாத்தியாச்சு. எனவே இலவசங்கிற வார்த்தை பிரயோகம் அப்பவுமே போயிடுச்சு. அதே நேரத்துல வீடு, அனைவருக்குமான வீடு, நாங்கெல்லாம் வீடு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். அது ஏற்கனவே கலைஞர் கனவு இல்ல திட்டம் இருக்குங்க, அம்மா பசுமை இல்ல திட்டம் இருக்கு. இதெல்லாமே எத்தனையோ வருடங்களாக, ஒரு 15 வருஷமா இருக்கு நம்ம கிட்ட, புழக்கத்துல இருக்கு. பிரதமர் மோடி பெயரிலான மோடி வீடு கிட்டும் திட்டம் இருக்குங்க. நம்ம எங்க ஊர்லயே மோடி வீடு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் வாடகைக்கு தானே குடியிருக்கிறீங்க, உங்களுக்கான வீடு அப்படின்னா நிஜமாவே அது நாட் பாசிபிள். என்ன காரணம்னா, வீடு கட்டுறதுக்கு நிலம் வேணும்ல. இப்ப வந்து ஒரு ஈரோடு மாதிரியான ஒரு ஊரு இல்ல, அதை விட சின்ன ஊர்னே நீங்க எடுத்துக்கங்க, பவானி மாதிரியான ஊரு, வாடகைக்கு நிறைய பேர் குடியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து வீடு கொடுக்கறது அப்படின்னா, ஈரோடெல்லாம் எங்கேயோ தாண்டி ஏதாவது காட்டு பகுதியில தான் நம்ம நிலம் பார்க்கணும். அது கூட அரசாங்க புறம்போக்கு நிலம் இல்லைங்க. இது ஒரு ஃபெயிலியர். எப்படின்னு எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் அப்படின்னு கலைஞர் காலத்துல ஒரு ப்ராமிஸ் தரப்பட்டது. அவர் வந்த பிறகு அதுக்கு ஒரு ஃபண்டும் ஒதுக்குனாரு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அவ்வளவு இடம் நம்ம கிட்ட இல்ல. தமிழ்நாடு வந்து ஹைலி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் ஆயிடுச்சுங்க. இங்க தொழிலை தான் நம்ம வளர்க்க முடியும். தொழிலை வளர்க்கணும்னா இன்வெஸ்டார் வரணும். இன்வெஸ்டார் வந்தானா அவனுக்கு நம்ம சலுகை தரணும். முக்கியமான சலுகை என்னன்னா, மலிவான விலையில் அவர்களுக்கு தேவையான நிலத்தை கொடுக்கறது தான் முக்கியமான சலுகை. அப்புறம் கரண்ட், தண்ணி எல்லாம். ஸோ முதல்ல வந்து ஸ்பேஸ் தான் பாயிண்ட். ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹவுஸ் வருது, ஒரு 30 ஏக்கர் வேணும், 50 ஏக்கர் வேணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னா ரொம்ப தள்ளி கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு மார்க்கெட்டிங், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸுக்கு தோதான ஒரு இடத்துல தான் நம்ம இடம் கொடுக்க முடியும். அப்ப அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கறவங்க எல்லாம் தொழிற்சாலையை சுத்தி எங்கேயோ குடியிருப்பாங்க வாடகைக்கு. அவங்க எல்லாருக்கும் நீங்க வந்து வீடு கட்டி கொடுக்க போறீங்கிறதெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள். அது இம்பாசிபிள். யாருக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, நிலம் வைத்திருக்கிற அதே நேரத்துல வீடு இல்லாத ஏழைகளுக்கு. இப்போ 1 ஏக்கர் கீழே, 2 ஏக்கர் கீழே விவசாயம் பண்றவங்க நம்ம பகுதிகளை பார்க்கலாம். நீங்க தஞ்சாவூர் பகுதிகளில் நிலம் வச்சிருப்பாங்க, மனம் இருக்கும் அவங்க கிட்ட. அதாவது ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருப்பாங்க. தென்னந்தோப்புக்கு நடுவில் அவங்க கிட்ட இடம் இருக்கும். அதுல வீடு கட்டிக்கிறதுக்கு நம்ம சப்சிடி
இப்படிதான் ஸ்கீம் அப்படிதான் இருக்குங்க. அப்படிதான் செய்யவும் முடியும். அதே அவங்க இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ளேயே நம்ம வந்து இடம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே தனியார் இடமா தான் இருக்கும், வாய்ப்பே இல்லை. இதுதான் அதோட ப்ராப்ளம். அதனாலதான் அது அவர் சொன்னது வந்து கிரிட்டிசைஸ் ஆச்சு. பட் அவர் அதை கொஞ்சம் வேற மாதிரி, உங்களுக்கு எல்லாம் நீங்க வாடகைக்கு தானே இருக்கீங்கன்னா அப்படி அதை வேற மாதிரி அவர் பேசிட்டாரு. பட் எதுவாக இருந்தாலும் அவர் முன்பை விட கூட இப்போ வந்து நல்ல அக்ரஸிவாகவும் செய்திகளை வந்து தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற மாதிரியும் சொல்றாரு. அவரோட கூட்டத்தை கேட்க வந்திருக்கிறவர்களும் அவருக்காக வராங்கன்னு நல்ல தெளிவாவே தெரியுதுங்க. ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. சொன்னார்களே செய்தார்களாங்கிற கேள்வி ஜெயலலிதா அம்மா எழுப்புற கேள்வி, அது பழைய கேள்விதான். அது நிச்சயமாக ஒரு அரசு வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கொடுக்குற எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியதா சரித்திரமே கிடையாது. ஈவன் நீங்க ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலையும் நிலுவை இருக்கு. அண்ணா அந்த காலத்துல கொடுத்த வாக்குறுதி, எங்க கல்லூரி நாட்கள் வாக்குறுதி எதுன்னா ரூபாய்க்கு 3 படி இலவச அரிசிங்க, மன்னிக்கணும், ரூபாய்க்கு 3 படி அரிசி. நடக்கவே இல்லை அது கடைசி வரைக்கும். ஆனா அது அரிசி கொஞ்சம் நிலவிய காலகட்டம், அது பெரிய கவர்ச்சி வாக்குறுதியா இருந்தது. 67க்கு பிறகு வந்து சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் மட்டும் வந்து 1 படி அரிசி போட்டுட்டு அதோட நின்று போச்சு. அவ்வளவு வருஷம் கழிச்சு அதுக்கு பிறகு 2011 காலகட்டத்துல நம்ம இலவச அரிசி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ வாக்குறுதிகள் என்பது தேர்தல் நேரத்துல கொடுப்பது பல நேரங்கள்ல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் பட்டியலில் இருக்கத்தான் செய்யும். நான் தொடர்ந்து அதை பார்த்து வருகிறேன். 1967ல இருந்து பார்த்து வர்றேன். அப்போ விஜய் ஏன் அதை காஞ்சிபுரத்துல சொல்லியிருக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன்னா, அவரு முன்னதாக வந்து இப்ப திமுக போட்டிருக்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளுக்கான ஒரு குழுவை அமைத்து அந்த குழு வந்து டிராவல் பண்ணணுங்க, தமிழ்நாடு பூரா டிராவல் பண்ணி அவங்க வந்து தமிழ்நாடு மக்களோட விருப்பம் என்ன, அவங்களுக்கு எது வந்து முக்கியம், எது பிரையாரிட்டி, இதெல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டு அது பிறகு அந்த கமிட்டி உட்கார்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தித்தான் அதை தயார் பண்ணுவாங்க தேர்தல் வாக்குறுதி லிஸ்ட். அப்படி அவர் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு மேல அவர் வந்து காஞ்சிபுரம் கூட்டத்துல அவரோட சொந்த வாக்குறுதி மாதிரி அதை கொடுத்ததுனாலதான் இந்த கிரிட்டிசிசம் வந்துச்சு. இல்ல, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இதுல திமுகவுக்கு நிறைய மெசேஜ்கள் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான் தீய சக்தி, நம்ம தான் தூய சக்தி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுல அதிமுகவுக்கான மெசேஜ் என்ன இருக்கு? களத்துல இல்ல சொல்ல வேண்டியது இல்லைன்றாரு அவரு. அதாவது அதிமுகவுக்கு மெசேஜ் அவர் தான் எம்ஜிஆர் எடுத்துட்டாரு, ஜெயலலிதாவை எடுத்துட்டாரு, அதெல்லாம் எடுத்துக்கிடலாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீங்க கேள்வியே கேட்க கூடாது. பொது சொத்து, அவங்க எல்லாம் பொது சொத்து, அவங்க எல்லாம் பொது சொத்து அப்படின்னா 2 தலைவர்கள் தான் அதிமுக தலைவர்களேங்க. அண்ணாவை ஏற்கனவே எடுத்துட்டாரு. அப்ப அதிமுகவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தான், அவங்களே எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அதிமுகவே வந்து டிவிக்கே தானே, அவர்கிட்ட கேட்டா அதான் சொல்லுவாரு. ஏன்னா செங்கோட்டையன் அங்கதான் இருக்காரு. இன்னும் பாக்கெட்ல வச்சிருக்காரு, போட்டோ இருக்கு இன்னும். ஆமா, இன்னும் பாக்கெட்ல அவர் போட்டோ வச்சிருக்காரு. இவரும் மேடம் ஜெயலலிதான்னு சொல்லிட்டாரு. ஆக அதிமுக இப்போ வந்து இல்ல, இந்த ஆட்டத்துல அதிமுக இல்ல. பிஜேபி அது கொள்கை எதிரி, அதை அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, இங்க சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாடு தேர்தலுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரிதான் விஜயோட அந்த அணுகுமுறை தெரியுது, அரசியல் அணுகுமுறை தெரியுது. சோ களத்துல இருக்கிறது ஒண்ணு திமுக, இன்னொன்னு டிவிகே. அப்படின்னா திமுக சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட எதிர்ப்பு ஓட்டு வங்கியில ஒரு பெரும்பகுதியை விஜய் எடுத்துக்க போறாரு, அவ்வளவுதானே. அவங்க அதுல மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.